இன்று 3/7/2026 பராபவ வருடம் ஆணி 19 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை திருதியை திதி காலை 10:25 மணி வரை, அதன்பின் சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் காலை 11:19 மணி வரை, அதன்பின் அவிட்டம் நட்சத்திரம் மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 - 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 - 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 - 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 - 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் இரவு 12 மணி வரை மிதுனம், அதன்பின் கடகம். பொது சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 5:57 மணி, அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் இரவு 9:20 மணி, அஸ்தமனம் காலை 8:37 மணி. மேஷராசி அன்பர்களே, முயற்சியில் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். வெளியூர் பயணம் லாபம் தரும். விநாயகர் வழிபாடு நன்மை தரும். சூரியனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ரிஷபராசி அன்பர்களே, யோகமான நாள். திட்டமிட்ட வேலை நடக்கும். பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். பணியாளர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதிப்பீர். பழைய பிரச்சனை முடியும். வரவேண்டிய பணம் வரும். மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நேற்று ஏற்பட்ட தடை விலகும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். அலைச்சல் அதிகரிக்கும். முயற்சி இழுபறியாகும். சிந்தித்து செயல்படுவதால் சங்கடம் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை கண்டறிவீர்கள். கடகராசி என்பர்களே, நன்மையான நாள். நினைத்தது நடக்கும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். பண வரவு திருப்தி தரும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியும் பண வரவும் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சிம்மராசி என்பர்களே, நினைப்பது நடக்கும். வியாபார எதிர்ப்பு விலகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். பொருளாதார நிலை உயரும். எண்ணம் நிறைவேறும். இழுபறி வேலை முடியும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். நிரந்தர வருமானம் அமையும். நீங்கள் மேற்கொள்ளும் சேமிப்பில் கவனம் செல்லும். வழக்கு சாதகமாகும். கன்னிராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் தராமல் செயல்பட வேண்டிய நாள். உற்சாகத்துடன் செயல்படுவீர். மனக்குழப்பம் விலகும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். செல்வாக்கு உயரும் நாள். உறவினர் உதவியால் மேற்கொண்ட வேலை முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். துளாராசி என்பர்களே, வேலை வலுவால் சங்கடத்திற்கு ஆளாவீர். துணிச்சலுடன் செயல்பட்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர். திட்டமிட்ட வேலைகளில் மாற்றம் செய்வீர். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். உங்கள் வேலை திட்டமிட்டபடி நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்களை அலட்சியம் செய்தவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் மதிப்பு உயரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பழைய முயற்சியில் லாபம் காண்பீர். உங்கள் வேலை நடக்கும். வருமானம் திருப்தி தரும். தனுசு ராசி என்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். வருவாய் அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரும். நேற்றைய பிரச்சனை முடியும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். குழப்பம் விலகும்.
எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. புதிய முயற்சி எதுவும் வேண்டாம், நிதானம் அவசியம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர். கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர். கும்பராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை. செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தாராளமாக செலவு செய்வீர். மறைமுகமாக சிலர் தொல்லை கொடுப்பர். எடுக்கும் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். வாகனத்தால் செலவு உண்டு. மனதில் சலிப்பு தோன்றும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். இழுபறி வேலை முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். சேமிப்பு உயரும்.